எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 4. இன்றைக்கி வந்து நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம். உங்ககிட்ட இப்போ வந்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டால் உங்களால் இங்கிலீஷில் பதில் சொல்ல முடியும். ஐ ரைட், ஐ ரீட், நான் எழுதுகிறேன், நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியும். அப்படி சொல்லும்போது நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா, அந்த நான் அப்படிங்கிறதாங்க சப்ஜெக்டு. அதாவது யார் பேசுகிறாங்களோ அதுக்கு பேர் தான் சப்ஜெக்டு. தமிழில் வந்து நம்ம இதை வந்து எழுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். யார் யாரெல்லாம் பேசுவோம்? நான் பேசுவேன், நம்ம பேசுவோம், நீங்கள் பேசுவீங்க, அவர்களெல்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? அப்போ ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டு. அப்போ ஹீ ஷீட்டெல்லாம் சப்ஜெக்ட் இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. ஹீ ஷீட்டும் சப்ஜெக்ட் தாங்க. அதை வந்து நம்ம தனியாக வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். ஏன் நம்ம தனியாக பார்க்குறோன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். பேசுகிறது மட்டும் இல்லை, ஒரு செயலை செய்யும்போது யார் அந்த செயலை செய்கிறாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. எஸ்வி, எஸ்வி எப்போவுமே பக்கத்தில் தாங்க வரும். சப்ஜெக்ட் சொன்ன உடனேயே வெர்பு வந்துடும். சப்ஜெக்டை தொடர்ந்து உடனே வெர்பு வந்துடுங்க. சப்ஜெக்டு வெர்பும் பிரியவே பிரியாது, அடுத்தடுத்து வந்துடும். இதை வந்து நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸை தொடர்ந்து பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண தான் நமக்கு பர்ஃபெக்ஷன் வரும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்காவது பயன்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.